ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புலன் வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் 11th பப்ளிக் எக்ஸாமினேஷனோட வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ண பார்க்க போகிறோம். இந்த 50 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் 35 அவுட் ஆஃப் 35 உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும். சரியா, இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. இப்போ யூனிட் நம்பர் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்காக அதாவது 8 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த 8 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதுமானது. சரியா, இதிலிருந்து நமக்கு இதை தவிர நமக்கு வந்து வேறு 5 மார்க்ஸ் வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 6th கொஸ்டின் பாருங்களேன். இன் தி செட் ஆஃப் இஜெட் ஆஃப் இன்டிஜர்ஸ் டிஃபைன் எம் ரிலேஷன் என் இஃப் எம் மைனஸ் என் இஸ் மல்டிபிள் ஆஃப் 12 இருக்குல்ல. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே 12 இருக்கிற இடத்துல 7 இருக்கும். சரியா, அப்போ இந்த சம்மை பார்த்துட்டா அந்த சம்மையை நம்மளால் எழுத முடியும். இந்த மாதிரி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும். சரியா, அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து நமக்கு வந்து யூனிட் நம்பர் 2 பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து 3 மார்க்லேயோ இல்லை 5 மார்க்லேயோ நமக்கு கண்டிப்பாக வந்துடும். அதை நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது லாகிருதம் யூனிட் இருக்குது பாருங்கள். இந்த லாகிருதம் சாப்டர் லாகிருதம் எக்ஸசைஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் லாகிருதம் அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது யூனிட் 2லேருந்து. அதனால் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் 3க்கு வந்து நீங்கள் அதிகமாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. கண்டிப்பாக அதுலேருந்து என்னாச்சு பார்த்தா ஒரு 5 மார்க் நீங்களால் எழுத முடியும். அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 4 உங்களுக்கே தெரிஞ்சது தான். மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ்லேருந்து கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கேட்க போகிறாங்க. அது இல்லாமல் நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஒருவேளை மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸ் ஒன்றும் கேட்டு இன்னொரு 5 மார்க் கேட்கலாங்கன்னு நினச்சா அப்படின்னா, அதாவது எல்லா எக்ஸசைஸ்லையுமே ஸ்டார்டிங்கில் நமக்கு இருக்கும் என்னென்னா ஃபைன் தி வேல்யூ ஆஃப் என், ஃபைன் தி வேல்யூ ஆஃப் சி, ஃபைன் தி வேல்யூ ஆஃப் ஆர், இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு யூனிட் நம்பர் 4லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து யூனிட் நம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அப்ராக்சிமேட்லி வேல்யூ மட்டும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக அதுலேருந்து நமக்கு ஒரு 5 மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 6 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக டைம் கொடுக்க வேணாம். யூனிட் நம்பர் 6க்கு யூனிட் நம்பர் 3யும் யூனிட் நம்பர் 6ம் சேம் தான். சரியா, நீங்கள் அதிகமாக டைம் கொடுக்க வேணாம். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. ஈஸியாக நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். யூனிட் நம்பர் 7 வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேக்டர் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணுறோம். பார்த்திங்களா, இந்த சம்ஸ் வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் கொஸ்டின், அதாவது ஏபிசி இன்ட்டு 1 + 1/a + 1/b + 1/c வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நிறையா எக்ஸாமில் என்ன பண்ணுங்க கேட்டிருக்காங்க. அடுத்து யூனிட் நம்பர் 8. சரியா, வெக்டர் சாப்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 4EFன்னு ஒரு சம் இருக்குது பாருங்கள், 3rd சம். இந்த சம்மில் அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலினியரு, கோப்ளானர், இந்த மாதிரி சம்ஸ் வந்து நமக்கு யூனிட் 8ல் நமக்கு 5 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிட் நம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டேனாவே போதுமானது. இதிலேருந்து சம்ஸ் வந்து நிறையா வந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு சம் என்னென்னா 120 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரூஃப் பண்ணுவோம். சரியா, அதாவது சாண்ட்விச் தேயரத்தை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் பார்த்தோன்னா 120 அப்படின்னு சொல்லி ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். அந்த செம்மை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 10 வந்து லாஸ்ட் எக்ஸசைஸ். யூனிட் நம்பர் 10ல் லாஸ்ட் எக்ஸசைஸ் நல்லா பார்த்துங்க. லாஸ்ட் எக்ஸசைஸில் 18வது சம்லேருந்து 23வது சம் வரைக்கும் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 அப்படின்னு சொல்லி 4 டைப் இருக்கும் கடைசியாக 11ல். அதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் 2வும் டைப் 3 ரொம்ப முக்கியம். இதில் டைப் 3 ரொம்ப முக்கியம். சரியா, அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க, அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 12 வந்து இதில் இருக்க கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்துடும். அதனால் இதோட PDF ஃபைல் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே 35 அவுட் ஆஃப் 35க்கு கவலையே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.